ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்க நிலா. அண்ட் நான் உங்க சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு 11th அக்டோபர் 2025க்கான ஹாட் அண்ட் ஹேப்பனிங் நியூஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். எக்ஸாக்ட்லி. இந்த எல்லா நியூஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். மற்ற சோர்சஸ் மாதிரி வளவளன்னு இல்லாம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கன்சைஸா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல நம்மள அடிச்சுக்க ஆளே இல்ல. அப்சல்யூட்லி நிலா. இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணா போதும், டெய்லியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ ஷால் வி ஸ்டார்ட்? லெட்ஸ் டு இட். சிபி, முதல் நியூஸே ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் நியூஸா இருக்கே. ஆமா நிலா. நம்ம பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன், அதாவது பிஆர்ஓ, உலகத்திலேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இது ஈஸ்டர்ன் லடாக்ல மிக்லா பாஸ்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க, 19,400 ஃபீட் உயரத்துல ஒரு ரோடு. வாவ், 19,400 ஃபீட்டா? அது கிட்டத்தட்ட 5,930 மீட்டர்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்ட்? அதுவும் நம்ம பிஆர்ஓவோட ரெக்கார்டு தான். இம்லிங்லா பாஸ்ல 19,024 ஃபீட்ல ஒரு ரோடு அமைச்சிருந்தாங்க. இப்போ அவங்களே அவங்க ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த புது ரோட் லிகாரோ மிக்லா ஃபுக்சே அலைன்மெண்ட்ல கட்டியிருக்காங்க. இது ஹன்லி ரீஜனை ஃபுக்சே வில்லேஜ் கூட கனெக்ட் பண்ணுது, விச் இஸ் நியர் த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதாவது எல்ஏசி. ஸ்ட்ராட்டஜிக்கா ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராஜெக்ட். சோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது பேர் இருக்கா? அஃப்கோர்ஸ், இது ப்ராஜெக்ட் ஹிமங் கீழே வருது. பிஆரோட ஸ்டாட்டிக் டீடைல்ஸும் முக்கியம். இதோட டைரக்டர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் ரகு ஸ்ரீனிவாசன். ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு அண்ட் இது 1960ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. சூப்பர் இன்ஃபோனிலா. நெக்ஸ்ட் நியூஸ், நம்ம தலைநகரம் நியூ டெல்லியிலிருந்து யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா 1,816 crore மதிப்புள்ள டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. 1,816 crores பெரிய அமௌண்ட் ஆச்சே. இது எதுக்காக நிலா? இது சென்ட்ரல் அண்ட் டெல்லி கவர்மெண்ட்ஸோட ஒரு ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ். இதோட பிரைமரி ஃபோக்கஸ் யமுனா ரிவரை கிளீன் பண்றதும் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதும் தான். மொத்தமா 19 வாட்டர் அண்ட் சிவரேஜ் ப்ராஜெக்ட்ஸ். இதுல 80% யமுனா கிளீனப்புக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்காங்க. யமுனா கிளீனப் இஸ் மச் நீடட். அப்போ இதுல என்னெல்லாம் பண்றாங்க? முக்கியமா 8 மாடர்ன் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், அதாவது எஸ்டிபிஸ் கட்ட போறாங்க. இதுக்கு மட்டுமே 1,416.49 crores செலவு பண்றாங்க. சோ ஹோப்ஃபுல்லி இனிமே யமுனா கொஞ்சம் சுத்தமாகும். ஹோப்ஃபுல்லி. சரி, அடுத்ததா மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணிருக்காங்களே, அது என்ன? ஆமா சிபி, அது பீப்புள்ஸ் பிளான் கேம்பெயின் 2025-26. இதுக்கு ஒரு சூப்பரான பேர் வச்சிருக்காங்க. சப்கி யோஜனா சப்கா விகாஸ், அதாவது எவ்ரிஒன்ஸ் பிளான் எவ்ரிஒன்ஸ் டெவலப்மெண்ட். கேட்கவே நல்லா இருக்கு. இதோட நோக்கம் என்ன? இதோட எய்ம் FY27க்கான பஞ்சாயத் டெவலப்மெண்ட் பிளான்ஸ், அதாவது PDPs ப்ரிப்பேர் பண்றதான். உள்ளூர் மக்கள் பிளானிங் ப்ராசஸ்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணணும், லோக்கல் கவர்னன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், டீசென்ட்ரலைசேஷனை என்கரேஜ் பண்ணணுங்கிறது தான் நோக்கம். பெர்ஃபெக்ட் நிலா. அடுத்ததா ஒரு மேசிவ் ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் பத்தி இருக்கு. நம்ம PM மோடி லான்ச் பண்ணிருக்கார். ஆமா சிபி, நியூ டெல்லியில விக்ஞான் பவன்ல நடந்த ஈவெண்ட்ல மொத்தம் 62,000 crore மதிப்புள்ள இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் ஆகியிருக்கு. இதுல முக்கியமானது PM சேது ஸ்கீம் அண்ட் 1,200 வொகேஷனல் ஸ்கில் லேப்ஸ். 1,200 வொகேஷனல் லேப்ஸா? எங்கெல்லாம் இது வருது? நாடு தழுவிய 400 நவோதயா வித்யாலயாஸ் அண்ட் 200 எக்லவ்யா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்ல இந்த லேப்ஸை அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 34 ஸ்டேட்ஸ் அண்ட் UTs கவர் ஆகுது. 12 ஹை டிமாண்ட் செக்டார்ஸ்ல ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதோட 1,200 வொகேஷனல் டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் உண்டு. கிரேட் நிலா. அந்த PM சேது ஸ்கீம் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லு. PM சேதுனா PM ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ITIs. இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 crore. நம்ம ITIs, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸை அட்வான்ஸ் சென்டர்ஸா மாத்துறது தான் இதோட நோக்கம். ஓகே, இது எப்படி செயல்படும்? இது ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல ஆப்ரேட் ஆகும். 200 ஹப் ITIs அண்ட் 800 ஸ்போக் ITIs இருக்கும். இத ஆங்கர் இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க. இதுக்கு வேர்ல்ட் பேங்க் அண்ட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பீகார்ல பட்னா அண்ட் தர்பங்கால இருக்கிற ITIsல ஃபோக்கஸ் பண்ணுது. வாவ், இது இல்லாம வேற எதுவும் லான்ச் ஆச்சா? ஆமா, பீகார் கவர்மெண்டோட ரீவாம்ப்டு முக்கியமந்திரி நிச்சய் ஸ்வயம் சகாயதா பட்டா யோஜனாவும் லான்ச் ஆச்சு. இது மூலமா வருஷத்துக்கு 5 lakh கிராஜுவேட் யூத்துக்கு 2 வருஷத்துக்கு மாசம் 1,000 rupees அலவன்ஸ் கிடைக்கும். கூடவே ஃப்ரீ ஸ்கில் ட்ரைனிங்கும் உண்டு. எக்ஸலென்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் தி யூத். ஒரு நிமிஷம் சிபி, நம்ம லிஸ்னர்ஸ்க்கு ஒரு சின்ன ஆனா சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். ஷோ நிலா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் GKயை சுலபமா மெமரைஸ் பண்ணணுமா? அப்ப உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போய் ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆமாங்க, நம்ம ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சீங்கன்னா லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். டோன்ட் மிஸ் இட். அண்ட் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நிறைய எஃபர்ட் எடுக்கிறோம். சோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, பேக் டு பிசினஸ். பேங்கிங் நியூஸ்க்கு போலாமா? ஃபோன்பே ஒரு புது கிரெடிட் கார்டு லான்ச் பண்ணிருக்காங்களே.
ஆமா, ஃபோன்பே உத்கர்ஷ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட பார்ட்னர் பண்ணி விஷ் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எஃப்டி பேக்ட் ரூபே கிரெடிட் கார்டு. எஃப்டி பேக்கட்னா? சிம்பிளா சொன்னா, நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டீங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டா இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. இது கிரெடிட் ஹிஸ்டரி இல்லாதவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ், யங் கஸ்டமர்ஸ் அண்ட் சின்ன ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கிரெடிட் ஆக்சஸ் கொடுக்க ரொம்ப உதவும். இன்ட்ரெஸ்டிங். அடுத்த நியூஸ், ஏஐ ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட். இனிமே சாட் ஜிபிடி வழியாவே யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ணலாமாம். சீரியஸ்லி? ஹவ்? ஓப்பன் ஏஐ நம்ம நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கூட பார்ட்னர் பண்ணி ஒரு புது ஏஜென்டிக் பேமெண்ட் சிஸ்டமை பைலட் பண்றாங்க. இது மூலமா இந்தியால இருக்கிற யூசர்ஸ் சாட்பாட்லயே டைரக்டா யூபிஐ பேமெண்ட்ஸ் பண்ண முடியும். சூப்பர் கூல். அப்போ இனிமே சாட் ஜிபிடி கிட்ட என் ஃபோன் பில்ல கட்டுன்னு சொன்னா கட்டிடுமா? அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இதுக்கு பேமெண்ட் டெக்னாலஜியை ரேசர் பே கொடுக்குது. பேங்கிங் பார்ட்னர்ஸ் யாருன்னு கேட்டா ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க். இந்த ட்ரையல்ல பார்ட்டிசிபேட் பண்ற முதல் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்ம பிக் பாஸ்கெட். ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட், ஆர்பிஐல இருந்து 2 மேஜர் ரிஃபார்ம்ஸ் வந்திருக்கு. ஒன்னு டிஐசிஜிசிக்கும் இன்னொன்னு பிஎஸ்பிடிஏக்கும். கரெக்ட். முதல்ல டிஐசிஜிசி பத்தி பார்ப்போம். ஆர்பிஐ இப்போ ஒரு புது ரிஸ்க் பேஸ்ட் பிரீமியம் மாடலை டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்கு. ரிஸ்க் பேஸ்ட் பிரீமியமா? அப்படின்னா என்ன? இப்ப வரைக்கும் 1962ல இருந்து டிஐசிஜிசி ஸ்கீம்ல எல்லா பேங்க்ஸும் அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்க்காம ஃப்ளாட்டா ₹100 டெபாசிட்டுக்கு 12 பைசே பிரீமியம் கட்டுறாங்க. ஆனா இந்த புது ஆர்பிபி மாடல் படி எந்த பேங்க்லாம் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கோ அவங்க கம்மியான பிரீமியம் கட்டினா போதும். இது பேங்க்ஸை நல்லா ரிஸ்க் மேனேஜ் பண்ண என்கரேஜ் பண்ணும். தட்ஸ் a வெரி ஸ்மார்ட் மூவ். அப்போ பிஎஸ்பிடிஏக்கு என்ன அப்டேட்? பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட், அதாவது பிஎஸ்பிடிஏ அக்கவுண்ட் ஹோல்டர்ஸுக்கு இனிமே ஃபுல் ஃப்ளெஜ்ட் டிஜிட்டல் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கும்னு ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணிருக்கு. குட் நியூஸ் ஃபார் them. டிஐசிஜிசியோட ஸ்டாட்டிக் டீடைல்ஸ் சொல்லு சிபி. ஷோ, டிஐசிஜிசினா டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன். இதோட சேர்மன் ஜே சுவாமிநாதன், ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1978. பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட், எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ்ல இருந்து ஒரு புது ஹெல்த் பிளான். ஆமா, ஹெல்த் ஆல்ஃபான்னு பேரு. இது ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். கஸ்டமர்ஸ் 50க்கும் மேற்பட்ட ஆப்ஷன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு தேவையான கவரேஜை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓ, டிஐஒய் இன்சூரன்ஸா? இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? கவரேஜ் 5 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 year பாலிசி ஆப்ஷன் இருக்கு. அதுல பிரீமியமும் குறையும். அப்புறம் கிளைம் பண்ணாத வருஷங்களுக்கு 10x வரைக்கும் கம்பைன்டு போனஸ் கொடுக்கற ஒரு ஆப்ஷனல் ஃபீச்சரும் இருக்கு. சவுண்ட்ஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். சரி, அடுத்ததா அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரியில என்ன இருக்கு? டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சென்டர் டிஇசி, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐஐஐடி, நாயா ராய்ப்பூர் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த எம்ஓயு? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸை டெவலப் பண்றதுக்காக கொலாபரேட் பண்றாங்க. இதோட நோக்கம் ரிசர்ச், இனோவேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் மூலமா இந்தியாவோட இண்டிஜினியஸ் டெலிகாம் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்றது தான். ஆசம். இப்போ ரிப்போர்ட்ஸ் பக்கம் போலாம். கிரைம் இன் இந்தியா 2023 ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டை நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ என்சிஆர்பி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயமும் இருக்கு. முதல்ல நல்ல விஷயத்த சொல்லு. தொடர்ந்து 4வது வருஷமா கோல்கத்தா தான் இந்தியா சேஃபஸ்ட் சிட்டியா செலக்ட் ஆயிருக்கு. அங்க கிரைம் ரேட் 1 லட்சம் பாப்புலேஷனுக்கு வெறும் 83.9 காக்னிசபிள் அஃபென்சஸ் தான். கோல்கத்தாவை தொடர்ந்து ஹைதராபாத், புனே, மும்பை அண்ட் நம்ம கோயம்புத்தூர் இருக்கு. ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் கோயம்புத்தூர். அப்போ மோஸ்ட் அன்சேஃப் சிட்டி? அது கேரளால இருக்கிற கொச்சி. அங்க கிரைம் ரேட் 3192.4. நம்ம நேஷனல் ஆவரேஜ் கிரைம் ரேட் 433 தான். ஆனா கொச்சியில பாருங்க எவ்வளவு அதிகம்னு. கொச்சிக்கு அப்புறம் நியூ டெல்லி, சூரத், ஜெய்ப்பூர் அண்ட் பட்னா இருக்கு. தட்ஸ் அலார்மிங். அடுத்த ரிப்போர்ட் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன்ல இருந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தின ரிப்போர்ட். ஆமா நிலா, த ஸ்டேட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் 2025 அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் படி சைல்ட் லேபர் குறைஞ்சிருக்கு. 1995ல 250 மில்லியனா இருந்த சைல்ட் லேபர் 2024ல 106 மில்லியனா குறைஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல செய்தி. ஆனா இன்னும் 106 மில்லியன் கிட்ஸ் இருக்கிறாங்கன்றது வருத்தமான விஷயம்தான். எக்ஸாக்ட்லி. இன்னும் 138 மில்லியன் குழந்தைகள் 5 to 17 இயர்ஸ் சைல்ட் லேபர்ல இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 50% பேர் ஹெசார்டஸ் ஒர்க்ல ஈடுபடுறாங்க. ஆனா எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ரேட் 1995ல 10ல் 4 பேரா இருந்தது.
2023ல 10ல ஒரு பேரை குறைஞ்சிருக்கு. That's a significant drop. சரி, அடுத்த கேட்டகரி டிஃபென்ஸ். இந்தியன் ஆர்மிக்கே ஒரு புது சிஸ்டம் வந்திருக்கே. ஆமா, நம்ம ஆர்மி இண்டிஜினியஸான சக்ஷம் கவுண்டர் UAM சிஸ்டம் CUAS கிரிட்டை இண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை டெவலப் பண்ணது பேரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL. சக்ஷம் பேர்லயே ஒரு கம்பீரம் இருக்கு. இதோட வேலை என்ன? இது ஒரு AI பவர்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் நெட்வொர்க். இதோட வேலை ஹாஸ்டைல் ட்ரோன்ஸ் அண்ட் UAS-ஐ ரியல் டைம்ல டிடெக்ட், ட்ராக், ஐடென்டிஃபை அண்ட் நியூட்ரலைஸ் பண்றது. 3000 மீட்டர்ஸ் உயரம் வரைக்குமான டாக்டிக்கல் பேட்டில் ஃபீல்ட் ஸ்பேஸை இது செக்யூர் பண்ணும். வெரி இம்ப்ரெசிவ். பிசினஸ் நியூஸ்ல கூகுள் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஆமா, கூகுள் அவங்களோட பிசினஸ் கஸ்டமர்ஸ்க்காக ஜெமினி என்டர்பிரைஸ் அப்படின்னு ஒரு புது AI பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட மோஸ்ட் அட்வான்ஸ்ட் AI மாடல்ஸால பவர் பண்ணப்பட்டது. இது கார்ப்பரேட் கிளையண்ட்ஸ்க்கு எப்படி உதவும்? எம்ப்ளாயீஸ் அவங்களோட கம்பெனியோட டேட்டா, டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் கூட சாட்லே மூலமா இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்லி அ சூப்பர் ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் ஃபார் பிசினஸஸ். சவுண்ட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸ்டேட் நியூஸ்ல மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் ஒரு MOU போட்டிருக்காங்க. ஆமா, ஸ்பெயினை சேர்ந்த ஃபிரா பார்சலோனா இன்டர்நேஷனல் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. போபால்ல ஒரு வேர்ல்டு கிளாஸ் கன்வென்ஷன் சென்டரை டெவலப் பண்ணி ஆப்ரேட் பண்றதுக்கு தான் இந்த டீல். கிரேட். அண்ட் நவ் ஃபார் மை ஃபேவரட் செக்ஷன், ஸ்போர்ட்ஸ். சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸ் முடிஞ்சிருச்சு போல. எஸ், ஜார்ஜ் ரசல், த பிரிட்டிஷ் டிரைவர், மெக்லாரனுக்காக ரேஸ் பண்ணி ஃபார்முலா 1 சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணிட்டார். இந்த வெற்றியோட மெக்லாரன் அவங்களோட 10th கன்ஸ்ட்ரக்டர்ஸ் சாம்பியன்ஷிப் டைட்டிலையும் செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக் வின் ஃபார் மெக்லாரன். அடுத்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெருமையான தருணம். ISSF ஜூனியர் வேர்ல்ட் கப் 2025ல இந்தியா டாப்ல இருக்காங்க. ஆப்சல்யூட்லி. நியூ டெல்லியில டாக்டர் கார்னி சிங் ஷூட்டிங் ரேஞ்சில் நடந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இந்தியா மெடல் டேலில டாப். மொத்தம் 26 மெடல்ஸ். அதுல 8 கோல்ட், 10 சில்வர் அண்ட் 8 பிரான்ஸ். நமக்கு அடுத்து இண்டிவிஜுவல் நியூட்ரல் அத்லீட்ஸ் அண்ட் இட்டாலி. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். யாராவது இண்டிவிஜுவல் வின்னர்ஸை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்களா? டெஃபினட்டா. கரண்ட் ஜூனியர் வேர்ல்ட் சாம்பியனான முகேஷ் நிலாவாலி மென்ஸ் 25 மீட்டர் பிஸ்டல் ஈவெண்ட்ல கோல்டு வின் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், இது 11th எடிஷன் ஆஃப் த வேர்ல்ட் கப் அண்ட் இது இந்தியால நடக்கிறது இதுவே முதல் தடவை. தட் மேக்ஸ் இட் ஈவன் மோர் ஸ்பெஷல். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். யூனியன் மினிஸ்டர் ராம் மோகன் நாயுடு அபவ் அண்ட் பியாண்ட் எக்ஸ்ப்ளோரிங் த அமேசிங் வேர்ல்ட் ஆஃப் ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கை அன்வீல் பண்ணியிருக்காரு. இதோட ஆத்தர் சிவ்குமார் மோகனாக்கா. இவர் CISFல டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரலா இருக்காரு. ஏவியேஷன் செக்டார்ல அவரோட 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த 445 பேஜ் புக்கை எழுதியிருக்காரு. சவுண்ட்ஸ் லைக் அ மஸ்ட் ரீட் ஃபார் ஏவியேஷன் என்தூசியாஸ். ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ். ஆமா, அக்டோபர் 1 2 இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு. ஒன்னு இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ். இதோட 2025 தீம் ஓல்டர் பர்சன்ஸ் டிரைவிங் லோக்கல் அண்ட் குளோபல் ஆக்ஷன், அவர் ஆஸ்பிரேஷன்ஸ், அவர் வெல்பீயிங் அண்ட் அவர் ரைட்ஸ். இதை அப்சர்வ் பண்றது UN. அண்ட் தி செகண்ட் ஒன்? இட்ஸ் இன்டர்நேஷனல் காஃபி டே. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இதோட 2025 தீம் எம்ப்ரேசிங் கொலாபரேஷன் மோர் தென் எவர். கரெக்ட். அ லாட் ஆஃப் காஃபி இஸ் நீடட். சரி, இன்னைக்கு எல்லா நியூஸும் கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். எஸ் நிலா, வி ஹேவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரவுண்ட் அப். பட் வெயிட், போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். சொல்லுங்க ஜிபி. நீங்க டெய்லியும் படிக்கிற இந்த கரண்ட் அஃபேர்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்து வேண்டாமா? அதுக்காகவே நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி நைட் 8 PM ஒரு குவிஸ் நடக்குது. அதோட பேரு கரண்ட் அஃபேர்ஸ் லீக். வாவ், இட்ஸ் லைக் தி IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். எக்ஸாக்ட்லி. ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்டு வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். டாப்ல வர்ற வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. So guys, what are you waiting for? உடனே நம்ம டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க, லீக்ல டாப்ல வாங்க, ரிவார்ட்ஸ் தட்டிட்டு போங்க. That's a wrap for today. This is Chibi signing off. And this is Nila saying bye bye. நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் நியூஸோட உங்களை சந்திக்கிறோம். Keep planning with Score Clever.